எந்த நேரத்திலும் தமது சொத்து விவரங்களை அறிவிக்க தாம் தயாராக இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் தமது சொத்துக்களை அறிவிக்குமாறு யாராவது தம்மை கேட்டுக்கொண்டால் நாளைய தினமே அவ்வாறு செய்ய தாம் தயாராக இருப்பதாக அன்வார் தெரிவித்துள்ளார். இப்போது சொத்து விவரங்களை அறிவிக்குமாறு எந்த தரப்பினரையாவது கேட்டுக்கொண்டால் கோபமடைகின்றனர், பழிவாங்கப்படுவதாக கூறுகின்றனர். இதில் என்ன பழிவாங்கல் இருக்கிறது? நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் சொத்துக்களை அறிவிப்பதில் ஏன் பயப்பட வேண்டும் என்று அன்வார் கேள்வி எழுப்பினார். 4 சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி மற்றும் சமூக நல மையத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த கல்வி மையம் சர்ச்சைக்குரிய குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று தெரிய வந்துள்ளது. கிளான் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி நொரிடா அடாம் முன்னிலையில் சுமத்தப்பட்ட 4 குற்றங்களை பாரூர் ரஹீம் ஹிசாம் என்ற 23 வயது ஆசிரியர் ஒப்புக்கொண்டார். பாரூர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து சிறை தண்டனை அமலுக்கு வர வேண்டும் என்று நொரிடா உத்தரவிட்டார். தமது பராமரிப்பில் இருந்த 10 வயதுக்கும் 11 வயதுக்கும் இடைப்பட்ட 3 சிறுவர்களை உடலில் காயம் ஏற்படும் அளவுக்கு அடித்ததாக பாரூர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. 10 வயது சிறுவனின் நெஞ்சின் மீது முழங்காலை வைத்து அழுத்தியதாகவும் அந்த ஆசிரியர் மீது 4வது குற்றமும் சுமத்தப்பட்டது. அந்நிய நாட்டவர்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் அழைத்து வரும் மோசடியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் வங்காளதேச ஆடவருக்கு சொந்தமான நிறுவனம் மீது மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. சிறப்பு முகப்பிடம் வழியாக அந்நிய நாட்டவர்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வருவதில் அந்நிறுவனம் இடைத்தரகராக செயல்பட்டதாக MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், மருந்தகங்கள், அழகு பொருள் மையங்கள் உட்பட 20 விற்பனை தொடர்கள் ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை இனிமேல் வழங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விற்பனை தொடர்களுடன் சம்பந்தப்பட்ட 8000 கடைகள் அந்த பிளாஸ்டிக் பைகளை வழங்காது என்றும் இந்த புதிய விதிமுறை அக்டோபர் 1ஆம் தேதி நடப்புக்கு வருவதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மின் தெரிவித்துள்ளார். சில விற்பனையகங்கள் ஏற்கனவே இத்திட்டத்தை அமல்படுத்திவிட்டன. ஆனால் அத்திட்டத்தை அடுத்த வாரத்திலிருந்து பெரிய அளவில் அமல்படுத்த அவை வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தங்களுடன் பெரிய பைகளை கொண்டு வராவிட்டால் தத்தம் விற்பனையகங்களில் விற்கப்படும் மறுசுழற்சி பைகளை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் சீன வாக்காளர்களை கவர்வதில் ஒற்றுமை அரசாங்கத்தின் இயந்திரம் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது. அத்தொகுதியில் மொத்தம் 18 வாக்குப்பதிவு மாவட்டங்கள் உள்ளன. அவற்றில் 8 மாவட்டங்கள் மட்டுமே ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லாவுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் மலாய்க்காரர்களை பெரும்பான்மையினராக கொண்ட மாவட்டங்கள் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதர 10 மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்காளர்கள் எந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் என்பது புரியாத புதிராக உள்ளது. அந்த 10 மாவட்டங்களிலும் அதிகமான வாக்காளர்கள் உள்ளனர். அதே வேளையில் 8 மாவட்டங்களில் சீனர்கள் பெரும்பான்மையினராக உள்ளனர். கெடா மற்றும் பெர்லிஸில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் அவ்விரு மாநிலங்களைச் சேர்ந்த நெல் விவசாயிகளுக்கு இதுவரையில் 5 கோடி வெள்ளிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அவ்விரு மாநிலங்களையும் அண்மையில் மோசமாக தாக்கிய பெரு வெள்ளத்தினால் சுமார் 30,000 டன் நெற்கதிர்கள் அழிந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கெடாவிலும் பெர்லிஸிலும் இன்னும் சில தினங்களில் சுமார் 6,000 ஹெக்டேர் நெல் வயல்களில் நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்படவிருந்தன. ஆனால் கடுமையான வெள்ளத்தினால் அந்த நெற்கதிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.